சீமான் என் நண்பர், நல்ல நண்பர். அரசியல்ல ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல நீங்க திராவிட கட்சிகளை எதிர்க்கிறீங்கன்னா பலமுனை தாக்குதல் வரும். குறிப்பாக பெரியார் அவங்களை கையில் எடுத்தீங்கன்னா பல முனையில இருந்து தாக்குவாங்க. பர்சனல் லைஃப் உள்ள போவாங்க. காவல்துறையினுடைய அத்துமீறலை பார்த்தோம். ஒரு மனிதனை தொடர்ந்து நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு இடத்துல மனது சோர்வடையும். அடிப்படையில தமிழக அரசியல் களத்துல திராவிட கட்சிகளை எதிர்த்து துணிவாக நின்று கொண்டிருக்கின்றார். அதனால ஒரு துணிவா இருக்கணும். அவருடைய பாதையில் அவர் போட்டு எங்க பாதையில் நாங்க போறோம். ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் சோர்வடைய செய்யுங்கன்னா தனிப்பட்ட தாக்குதல்கள், ஒரு மனிதனை அந்தரங்க விஷயங்கள், குறிப்பாக காவல்துறை வீட்டுக்குள்ள போனது, அது காட்சி ஊடகத்தில் எல்லாமே பார்த்தோம். தொடர்ச்சியா நடக்கும் பொழுது அது யாராக இருந்தாலும் கூட மனச்சோர்வு ஏற்படும். அதனால சீமான் அண்ணன் எதாச்சியாக இந்த கல்யாண நிகழ்வை பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னா, தைரியமா இருங்க, உங்க அரசியல் பாதையில் நீங்க போய்கிட்டே இருங்க அப்படின்னு. ஈழத்தமிழர்கள்லாம் செத்துட்டு இருக்கும் போது என் கூட குடும்பம் நடத்திட்டு என்னோட காசெல்லாம் புடுங்கி பாலியல் ரீதியை என்னை துன்பப்படுத்தி தெருவில் விட்டுட்டு யாராவது கேட்டா எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அப்படின்னு தான் இத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தாரு. திமுகவோட காலகட்டத்தில் தான் காவல்துறை கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டதுக்கு அப்புறம் ஆமா நான் குடும்பம் நடத்தினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதை நீங்க பார்க்கலையா? த்ரிஷாவோட விஷயத்துல மன்சூர் அலிகான் அவர்கள் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி மொத்த பாரதிய ஜனதாவும் இறங்கி த்ரிஷா அவர்களுக்காக போராடினாங்களே. குஷ்பு அவர்கள்லாம் பெரிய அளவுல குரல் கொடுத்தாங்களே. என்னைய பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்ன போது ஏன் உங்க கட்சியில இருந்து யாருமே குரல் கொடுக்கல? சீமான இந்த கேஸ் ஏதோ ஒரு பெரிய சக்தி காப்பாத்துறதா எனக்கு தோணுது. அதனாலதான் திராவிட கட்சிகளும் பெரியாரிஸ்டுகளும் பாவம் பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி இன்னும் ஏமாறக்கூடாது அப்படின்னு எனக்காக நேர்மையா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் திராவிட கட்சிகளும் பெரியாரிஸ்டுகளும் என்னோட கேஸை வச்சு சீமான ஒரே அடிக்கிற மாதிரியும், அந்த அடிக்கிற அடியில் சீமான் எதுவும் சோர்வடைஞ்சிடக்கூடாது, நல்லா போராடணும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. திரு அண்ணாமலை அவர்களே, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை. உங்கள் ஃப்ரெண்டு சீமான் ஒன்றும் ஈழத்துக்காக போராடியோ இல்லை கச்சத்தீவை மீட்ட போயோ ஒன்றும் கேஸ் வாங்கலை. ஈழத்தமிழர்கள்லாம் செத்துட்டு இருக்கும் போது என் கூட குடும்பம் நடத்திட்டு என்னோட காசெல்லாம் பிடுங்கி பாலியல் ரீதியை என்னை துன்பப்படுத்தி தெருவில் விட்டுட்டு யாராவது கேட்டால் எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அப்படின்னு தான் இத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தாரு. திமுகவோட காலகட்டத்தில் தான் காவல்துறை கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டதுக்கு அப்புறம் ஆமா நான் குடும்பம் நடத்தினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதை நீங்க பார்க்கலையா? அதை விட உலகமே காரி துப்புற மாதிரி அவ ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னாரு. அதை நீங்க பார்க்கலையா? த்ரிஷாவோட விஷயத்துல மன்சூர் அலிகான் அவர்கள் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி மொத்த பாரதிய ஜனதாவும் இறங்கி த்ரிஷா அவர்களுக்காக போராடினாங்களே. குஷ்பு அவர்கள்லாம் பெரிய அளவில் குரல் கொடுத்தாங்களே. என்னைய பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்ன போது ஏன் உங்க கட்சியிலேருந்து யாருமே குரல் கொடுக்கல? இதில் எந்த அரசியலும் இல்லை அண்ணாமலை அவர்களே. இன்ஃபேக்ட் சீமான இந்த கேஸ் ஏதோ ஒரு பெரிய சக்தி காப்பாத்துறதா எனக்கு தோணுது. அதனால தான் திராவிட கட்சிகளும் பெரியாரிஸ்டுகளும் பாவம் பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி இன்னும் ஏமாறக்கூடாது அப்படின்னு எனக்காக நேர்மையாக குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. அவர் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் சீமான் மாதிரி ஒரு பொறுக்கிக்கு போய் நீங்கள் குரல் கொடுத்தா உங்களையும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அண்ணாமலை அவர்களே? ஏதோ நீங்கள் தெரியாமல் பேசியிருக்கலாம், அதனால அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தயவு செஞ்சு இதை கொஞ்சம் மீடியா டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் பார்க்கணும். வணக்கம். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.